விஜய் தேர்தலுக்கு முன்பு நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக தற்போது மாறியிருப்பதுதான் விஜய் வாய்விட்டு புலம்பு வகையில் அதிரடி மாற்றங்களை அரங்கேற்றியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் விஜய் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க மேலும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற சூழல் நிலவுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு நீண்ட இழுபறிகளுக்கு பின்னர் 28 தொகுதிகள் பெற்ற காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தாவேகாவுக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்துள்ளது. இதன் மூலம் விஜய் முதல்வராக 112 எம்எல்ஏ ஆதரவு கிடைத்திருக்கிறது. மேலும் 6 எம்எல்ஏ தேவை என்ற சூழலில் திமுக, அதிமுக, பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளுடனும் விஜய் தரப்பு நேரடியாக பேசி வருகிறது. இது கள நிலவரமாக இருக்க தற்போது காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது மிகப்பெரிய பின் விளைவுகளை விஜய்க்கு ஒரே நாளில் உண்டாக்கி இருக்கிறது. தமிழர்களின் நலனுக்கு எதிரான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியை எப்படி அமைச்சரவையில் சேர்க்கலாம் என தமிழ் அமைப்புகள் தொடங்கி இலங்கை தமிழர்கள் வரை தற்போது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவை காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்ததன் மூலம் நேரடியாக பகைக்கும் நிலை உண்டாகி இருக்கிறது. ஆட்சி அமைக்கும் முன்னரே தனக்கு வாக்கு அளித்தவர்களையும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவையும் ஒரே நேரத்தில் விஜய் பகைத்துக் கொண்டது அவரை வாய்விட்டு புலம்பும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதாம்.